அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு வந்து ராயல் ஊலா அப்படின்ற பஃபே சிஸ்டம்க்கு அவ ஃப்ரெண்டோட போயிட்டு வந்திருந்தா. சாப்பிட்டு ரொம்பவே சூப்பரா இருந்து நம்மளும் போலான்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்க சனிக்கிழமை போயிருந்தோம். எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, அந்த ரெஸ்டாரண்ட்டே பயங்கர பெருசா இருந்தது. எடுத்த உடனே நம்மளுக்கு ஒரு சிப்ஸ் இருந்ததுங்க. நம்ம எக்ஸிபிஷன்லாம் சாப்பிட்ற மாதிரியே இருக்கிற குட்டி குட்டியான சிப்ஸ் எல்லாமே இருந்தது. அதை எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் வேடிக்கை பார்க்கலான்னு வந்தேன். மொத்தம் வந்து 4 செக்ஷன் இருந்தது. 4 செக்ஷன்லுமே கண்ணை பறிக்கிற விதமா வெறும் உணவுகளா இருந்தது. ரா பிரெட் ஒண்ணு வச்சிருந்தாங்க. இது வந்து ஸ்டார்ட்டருக்குன்னு தனி ஃபர்ஸ்ட்டு பிளேஸா இருந்ததுங்க. அந்த இதில பார்த்தீங்க அப்படின்னா, பக்கோடா வச்சிருந்தாங்க. சிக்கன்லேயே அதிலேயே ஹலால் மீட்டு, அப்புறம் வந்து நான் ஹலால் மீட்ன்னு 2 விதமா வச்சிருக்காங்க. சிக்கன் மோமோஸு, அப்புறம் வந்து அதுக்கு அடுத்ததுலே மறுபடியும் அந்த நம்ம பார்த்த அந்த பிரெட் மாரியே இருந்தது. உருளைக்கிழங்குலயே பஜ்ஜி மாரி ஃப்ரை பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு கிராப் 65, ப்ரான்லயே 65ன்னு கலக்கலா 2 வகையான 65 இருந்துச்சு. அ அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு இந்த இதெல்லாம் தொட்டு சாப்பிடுறதுக்கு நம்மளுக்கு சாஸ் வந்து 2 வகையான சாஸ் வச்சிருந்தாங்க. இன்னொரு சைட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ரா ஃபுட் எல்லாமே. இது எல்லாமே இந்த நத்த ஷெல்லு மாதிரி இருக்கும்ல, அத அப்படியே இங்க வந்து சாப்பிடுவாங்கங்க. அது வந்து இவங்களுக்கு பிடிச்ச மாரி இருந்தது. அது எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தோம். இன்னொரு சைட்லயும் நம்மளுக்கு போகலான்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு வந்தோம் அப்படின்னா, இதில வந்து குஸ்குஸ் வச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து இன்னொருதில வந்து சாலட் வச்சிருந்தாங்க. சீஸ் வச்சிருந்தாங்க. ரா மீட் வச்சிருந்தாங்கங்க. ஜலபினோன்னு சொல்லுவோம்ல, அது இருந்தது. அப்புறம் வந்து குட்டி குட்டியான செர்ரி டொமேட்டோ, அ கியூபான சீஸு. இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா, அது சூஷில குடுக்குற மாரி ஒரு ஃபுட் இருந்தது. இது ஃபுல்லுமே சீஸுக்குன்னு ஒரு சைடு ஃபுல்லுமே வச்சிருந்தாங்க. ஃப்ரான்ஸ்னாலே சீஸு, ஹேமு இதுக்கெல்லாம் பேர் போன நாடு தானங்க ஃப்ரான்ஸு. அதனால இதெல்லாம் கேட்கவா வேணும்? இன்னொரு சைடு ஃபுல்லுமே நம்மளுக்கு குக் பண்ணாத ஃபிஷ் எல்லாமே வச்சிருந்தாங்க. இது எல்லாம் நம்மளுக்கு வந்து சமைச்ச உணவும் ஒரு சைட்ல இருக்குது. இன்னொரு சைட்ல பார்த்தீங்கன்னா, சமைக்காத உணவு இருக்குது. அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம எப்படி வேணுமோ அதுக்கேத்த மாதிரி நம்ம அவங்ககிட்ட குடுத்து சமைச்சும் வாங்கிக்கிறலாம். இந்த ஐடியா சூப்பரா இருக்குதுல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ப்ரான் எடுத்துக்கிட்டேன். இந்த ப்ரான் பார்த்தீங்கன்னா, நல்லா சூப்பரா இருந்தது இந்த ப்ரானு. ஆனா என்ன, எதுலயுமே காரமே இருக்காது. எனக்கு சாப்பிட்டு பழகிடுச்சு. இன்னொரு சைட்ல நம்மளுக்கு நூடுல்ஸ் இருந்தது. இந்த நூடுல்ஸு கொஞ்சமா எடுத்துக்கிட்டேங்க. இந்த நூடுல்ஸு, ப்ரானு அப்புறம் வந்து பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரைட் ரைஸ் மாதிரி 2 இது வச்சிருந்தாங்க. 2மே ஒரே ரைஸா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா 2லயுமே பச்சை பட்டாணி. அதுக்கப்புறம் 1 எல்லோ கலர்ல இருந்துச்சு. அதே போலயே வந்து ஒயிட் கலர் இருந்துச்சு. இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து சைட்லயே சிக்கன் கிரேவி இருந்தது. இந்த ரவுண்டா வந்து இருக்கிறது வந்து மீட் பால்ஸுங்க. நான் அத எடுத்துக்கல. கொஞ்சமா வந்து ரொம்ப கம்மியா சிக்கன் கிரேவி எப்படி இருக்குன்னு சாப்பிடலான்னு இது பண்ணேன். இங்க பக்கத்தில ஸ்டிக் மாரி நீட்டிட்டு இருக்கிறத என் பொண்ணு சொன்னா, "இத தயவுசெய்து எடுக்காதீங்க. லாஸ்ட் டைமே வரும்போது சுத்தமா நல்லால்ல. ஒரே இனிப்பா இருக்குதுன்னு." நம்ம எங்க கேட்க போறோம். அத எடுத்து தட்ல வேற வச்சாச்சு. எப்படி இருக்க போதோ டேஸ்ட்டு. இந்த சைட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஃபிஷ்ஷையே வந்து 65 மாரி ஃப்ரை பண்ணி வச்சிருந்தாங்க. அது சாப்பிடுறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்புறம் வந்து மஷ்ரூம் வந்து நல்லா வேக வச்சு வச்சிருந்தாங்க. உருளைக்கிழங்கையே நல்லா ரோஸ்ட் பண்ணி இருந்தது. நான் பார்த்தீங்களா, எல்லாமே சும்மா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சுக்கிட்டேன். அரை கரண்டி தான் எல்லாத்துலயுமே எடுத்து வச்சிருக்கேன். அந்த ஃபிஷ்ஷு வந்து சால்மன் ஃபிஷ்ஷுங்க. நல்லா பேக் பண்ணி வச்சிருந்தாங்க. அவ்வளோ ஒரு சாஃப்ட்டா சாப்பிடுறதுக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுக்கு ஒரு சில்லி சாஸ் வேற சைட்ல வச்சுக்கிட்டேன் தொட்டு சாப்பிடுறதுக்கு. இதத்தாங்க தேவையே இல்லாம எடுத்துட்டேன். பல்லெல்லாம் ஒட்டுச்சு. அத விட இன்னொரு விஷயம் தெரியுமா? இங்க வந்து ஃபுட்ட வேஸ்ட் பண்ணா நம்ம எக்ஸ்ட்ரா வேற பே பண்ணணும். அப்புறம் வந்து அதுக்கு வந்து நான் ஒரு ஆப்பிள் ஜூஸ் வந்து தனியா வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நம்ம இங்க பே பண்ணணுங்க. இன்னொரு சைட்ல வந்து நம்ம பார்த்த மாதிரியே வெள்ளரிக்காய் இதெல்லாம் குக் பண்ணாம இருந்தது. அப்புறம் வந்து மீட் குக் பண்ணாம இருந்தது. அவரைக்காய் இருந்தது. பச்சை மிளகா வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபுட் வெரைட்டிங்க. கேரட் பீன்ஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த நூடுல்ஸ்க்கு வந்து சைட்ல வச்சிருந்துருக்காங்க. அதுக்கு தான் அத குக் பண்றதுக்குரிய திங்ஸ் எல்லாமே. ரா நூடுல்ஸ் எல்லாமே இருக்கு பாருங்க. இங்க நம்ம இந்த மாதிரி பார்த்த எல்லாத்தையும், பச்சையா இருக்க இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு, அங்க செஃப் கிட்ட குடுத்துட்டு, நம்மளுக்கு புடிச்ச மாதிரி நம்ம சமைச்சு வாங்கிக்கிறலாமா? இந்த ஐடியா புதுசா இருக்குதுல்ல. பார்க்கறதுக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு சைடு ஃபுல்லுமே அந்த மாதிரி இருந்தது. இன்னொரு சைடு ஃபுல்லு பார்த்தீங்கன்னா, அம் அ இந்த குட்டி குட்டியா வந்து ரா ஃபுட் எல்லாம் இருந்தது. என் பொண்ணு வந்து சொல்ல சொல்ல கேட்காம சாக்லேட் எடுக்காத பாப்பான்னு என்னை ஏமாத்திட்டு இந்த கலர் சாக்லேட்ட வந்து எடுத்துட்டே இருந்தா என்னோட சின்ன பொண்ணு. அந்த ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து டெசர்ட் செக்ஷனுக்குன்னே ஒரு பெரிய செக்ஷன் இருந்துச்சுங்க. அதில பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஆ நெறைய வகையான டெசர்ட் எல்லாமே இருந்தது. இது எல்லாமே வந்து
சூப்பரா இருக்கும். நான் முதல்ல இங்க ஃப்ரான்ஸ்க்கு வரும்போது ஒரு டெசர்ட் தாங்க சாப்பிட்டேன். அத தான் ஃபர்ஸ்ட்டு அத பார்த்துட்டு அந்த டெசர்ட்ட பார்த்தோனே நான் வந்துட்டேன். இதுதாங்க நான் முதல்ல நான் ஃப்ரான்ஸ்க்கு வரும்போது சாப்பிட்டது. அவ்ளோ ஒரு டேஸ்ட்டா இருக்கும். இவ்ளோ டெசர்ட் நான் பார்க்குறேனே, நான் வெளில வந்து சுத்தமா கடையில வாங்கி சாப்பிடவே மாட்டேன். ஏன்னா, அது நம்ம பல்லுக்கும் கெடுதி, உடம்புக்கும் கெடுதி. இப்படி என்னைக்காவது வரும்போது சாப்பிட்டா தான் உண்டு. இது வந்து இட்டாலியோட ரொம்ப ஃபேமஸான திராமிசு தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சைட்ல பாருங்க ஃப்ரெஞ்ச் மேக்ரோன் அதுவும் இருக்குது. அதில ஒண்ணு எடுத்து வச்சாச்சு. என் பொண்ணு வந்து எனக்கும் ஒண்ணு வேணும்னு கேட்டா, அதனால இன்னொன்னையும் எடுத்து வச்சாச்சு. சைட்ல இன்னொருதுல வந்து டோனட் இருந்தது. எனக்கு டோனட் சுத்தமா புடிக்கவே புடிக்காது. அதனால அத இப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வந்தாச்சு. இது எல்லாமே பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஆசையா கண்ண பறிக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. ஆனா, இவ்வளத்த சாப்பிட்டோம். ஏதோ ஒரு திருப்தியே இல்ல மாதிரி இருந்துச்சு. என்னன்னு வீட்டு வரைக்கும் உட்காந்து யோசிச்சா, அப்புறம் தான் யோசிக்கிறேன், அந்த ஃபுட்ல எதுலயுமே காரமே இல்ல அப்படின்னு. இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பொம்மை வந்து பயங்கரமா ஒருத்தர் வந்து நல்லா சூப்பரா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. எல்லாருமே வயசு வித்தியாசம் பார்க்காம ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சைடு ஃபுல்லுமே ஃப்ரூட்ஸுக்குன்னு செக்ஷன் இருந்துச்சு. இது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. டிராகன் ஃப்ரூட் என்ன, அதுக்கப்புறம் பைனாப்பிளு, அப்புறம் வந்து ராஸ்பெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி, ப்ளூபெர்ரி அப்பப்பா! பேசும்போதே வாய் வலிக்குதே! பார்க்கும்போது எவ்வளவு இதா இருந்திருக்கும். உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இந்த ரெஸ்டாரண்ட்டு. குட்டி குட்டியான இதெல்லாம் இருந்தது. லிச்சி இருக்குதான்னு ரொம்ப தேடிக்கிட்டே போனேன். நான் நெனச்ச மாதிரியே லிச்சி இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிக்கும் லிச்சி ஃப்ரூட்டு. இது என்னவோ குட்டியா எல்லோ கலர் இருக்குதுன்னு என் பொண்ணுகிட்ட கேட்டா, "அம்மா இது ஆப்ரிகாட் தாம்மா எடுத்து சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டா. சரி ஆப்ரிகாட்லயும் ஒண்ண வையி அப்படின்னு சொல்லியாச்சு. குட்டி குட்டியா நெறைய கிண்ணத்துல நெறைய விதவிதமான ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு. பக்கத்திலேயே வந்து ஆ நம்மளுக்கு ஐஸ்கிரீம் இதெல்லாம் இருந்துச்சு. அப்பாடி! இந்த இத சாப்பிடுறதுக்கே நம்மளுக்கு முடிஞ்சுடா. ஐஸ்கிரீம்லாம் நம்மளுக்கு வேணாம். சும்மா வேணா வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வேடிக்கை பார்த்தா, சாக்லேட் ஐஸ்கிரீமு, ஸ்ட்ராபெர்ரி ஐஸ்கிரீமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெனிலா ஐஸ்கிரீமு, பிஸ்தாஸு இப்படியே எக்கச்சக்கமான ஐஸ்கிரீம். இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சோனே என் பொண்ணு வந்து 2 பேரும், "அம்மா காசு இருந்தா குடுங்கம்மா. நாங்க இந்த கேம்ல எப்படியாவது வின் பண்றோம்." அப்படின்றது சொன்னாங்க. "வின் பண்ணலன்னா பிச்சுட்டேன்." அப்படின்னோனே, "இல்ல நாங்க வின் பண்ணிட்டே வருவோம்." அப்படின்னு சொன்னோனே, இந்த பிவிஆர்ல இருக்கும்ல சென்னையில, அதே போலயே இங்கேயும் காயின் போட்டு இந்த பொம்மைய எடுக்கிறதுக்கு 2 பேரும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் சாப்பிட்டுக்கிட்டே மனசெல்லாம் எங்க எடுக்க போறாங்களோ இல்லையோன்னு பார்த்தா, சூப்பரான ஒரு பொம்மைய ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. இதுதான் அவங்க ஜெயிச்ச பொம்மையே. என்னோட சின்ன பொண்ணுக்காக என்னோட பெரிய பொண்ணு எடுத்து குடுத்தது. இந்த டாய் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா, ரொம்ப கியூட்டா இருந்தது. நல்லா ஹேப்பியா இந்த டாய் கிஃப்ட்டோட வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்புறம் என்ன நல்லா தூங்கியாச்சு. பாய்.